ஜெருசலேம்ல பெத்லகேம் ஒரு நகரத்தில் இறைமகன் இயேசு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய்க். அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சியுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக, இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே என்று அழைத்தார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூய ஆவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார்கள். இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியா? டே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரபுல கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா. இஸ்லாமிய திருமணங்களுக்கு, திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். பள்ளிவாசலி போய் வேணா பாரு, பாங்கொலி கேட்கும். நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான். அதனால அந்த அரபு மொழியில அவங்க பாங்கு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும். அது கூட மாறிட்டுது. ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை, என் முன்னவன். நீ அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எங்க அப்பனை தாண்டா கேட்க முடியும். டே மானங்கட்டவன, அவனை கேப்பியா இவனை கேப்பியா? நான் எவனை கேட்கணும்? எவனை கேட்கணும்?